வணக்கம். ஜாவே இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக செக்ஸ், காதல், உடல் உறவு இந்த மூன்றிலுமே பெண்களுடைய சில பாடி லாங்குவேஜஸை கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா அவர்களுடைய உண்மையான உணர்வு எந்த அளவுக்கு வெளிப்படுகிறது, நமக்கு சாதகமாக இருக்கிறதா அப்படிங்கிறத ஒரு ஆணால் புரிந்து கொள்ள முடியும். அதை புரிந்து கொள்ளாத பல ஆண்கள் இன்னைக்கு நிறைய பெருத்து விட்டார்கள். அதன் விளைவு இவன் போகும்போதில் அவள் மறுப்பார். இவர் போய் ஐ லவ் யூம்பா, உடனே அவள் செருப்பை காட்டி அடிக்க வருவா. சம்பந்தமே இல்லாமல் அந்த உணர்வுகளை, குறிப்பாக பாடி லாங்குவேஜ் நல்லா புரிஞ்சுக்கணும். உடல் மொழிகளை புரிந்து கொள்ளாமல் ஒரு மனைவியையோ ஒரு காதலியையோ ஒரு சாதாரண ஒரு பெண்ணையோ உடல் உறவுக்கு அழைக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அங்கு எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். எதிர்மறையான செயல்கள் ஏற்படும். இந்த மூன்றுமே வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆணுக்கும் முக்கியம், பெண்ணுக்கும் முக்கியம். ஆனால் நம்ம பெண்ணுடைய ஒரு பாடி லாங்குவேஜ் பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். பொதுவாக வழக்கத்தை விட சில பெண்கள் நெருக்கமாக ஆண்கள் பக்கத்தில் உட்காருவார்கள். அந்த மாதிரி பார்க்கக்கூடிய சமயத்தில் அவள் ரொம்ப நம்பிட்டான்னு அர்த்தம். அப்புறம் சில பெண்கள் தற்செயலாக ஏதாவது பாடியை தொடர மாதிரி தொட்டு பார்ப்பாங்க, சும்மா லைட்டாக டச் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத மாதிரி ஒரு நடிப்பு அதில் தோணும். அப்போ அவள் நம்மை நோக்கி மெதுவாக நகர்ந்து வருகின்றாள். அது காதலாகவும் இருக்கலாம், செக்ஸ் அடிப்படையாகவும் இருக்கலாம், மனைவி என்ற முறையில் உடல் உறவுக்காகவும் இருக்கலாம். அப்படிங்கிறத ஒரு ஆண் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள முடியும். அடுத்தது கண்கள் ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக ஈர்ப்புணர்வு தெரியும். அந்த வித்தியாசத்தெல்லாம் பல ஆண்கள் உணர்வதில்லை. உணர்ந்த ஆண்கள் கெட்டிக்காரர்கள். செக்ஸில் ரொம்ப தெளிவாக இருப்பான், காதலே ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பான். ஐ லவ் யூ சொல்லும், உடனே கப்புன்னு அங்கே பற்றிக்கும், அவளும் ஐ லவ் சொல்லிடுவான், முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த கண்கள் ரொம்ப முக்கியம். கண்களை கூர்ந்து ஈர்ப்புத்தனமாக ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த பார்வையை, அந்த பெண்ணினுடைய பார்வை. அந்த நேரத்தில் ஒரு ஐ லவ் யூ, மற்றபடி ஒரு செக்ஸுக்கு கூப்பிடுவது, உடல் உறவுக்கு மனைவியாக இருந்தால் அழைப்பது அப்படிங்கிறப்ப உடனே அது நடந்து விட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் சில பெண்களை பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் டாம்பிகமாக பேசுவாங்க. செக்ஸ் உணர்வு, காதல் உணர்வு, மற்றபடி உடல் உறவு கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டான்னு வைங்களேன், ரொம்ப ஆண்கிட்ட ரொம்ப தாழ்ந்து பேசுவாங்க, ரொம்ப தாழ்ந்து பேசுவாங்க. திடீர்னு கொஞ்சம் செக்ஸாக பேசுவாங்க, ரொமான்ஸாக பேசுவாங்க. கொஞ்சம் கடுமையாக நீங்கள் பேசினா கூட உங்களோட ஒத்து போகக்கூடிய அளவுக்கு பேசுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஒத்து போகக்கூடிய அளவுக்கு அப்படிங்கிறப்ப அவர்களும் பல வகையில் ஆணோடு ஒத்து உறவாடி விடுவார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பல பெண்களை பார்த்தீங்கன்னா கையை கட்டி நிற்பாங்க சில ஆண்களுக்கு முன்னால். மார்பகங்கள் தெரியக்கூடாது என்ற அடிப்படையிலோ, மற்றபடி தன்னை யாரும் தொட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையிலோ கைகளை கட்டிக்குவாங்க. பல பெண்களை பார்க்கலாம். அவர்கள் என்ன பாடி லாங்குவேஜ் வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, நான் உறவுக்கு தயாராக இல்லை உன்னோடு, அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் முன்னால் நான் கண்ணியமாக நிற்க ஆசைப்படுகின்றேன், மற்றபடி தவறான எண்ணம் என் மீது உனக்கு வந்துவிட வேண்டாம், அதற்காக நான் கைகளை கட்டி நிற்கின்றேன். இது அடிப்படை. ஆனால் சில பெண்களை பார்த்தீங்கன்னா கை கட்ட மாட்டாங்க. மார்பகத்தை தாராளமாக புஷ் பண்ணி வெளிப்படுத்துவாங்க. சில பேர் ஆடைகளை வேண்டுமென்றே அவ்வப்போது சரி செய்து கொண்டே இருப்பார்கள் நம் முன்னால் பேச பேச. அதன் அடிப்படையில் பார்க்கின்றபோது உதடு தாண்டவம் ஆடும். அப்படிப்பட்ட பெண்கள் கட்டாயமாக உடலுறவுக்கு தயாராக இருக்கிறார்கள், செக்ஸுக்கு தயாராக இருக்கிறார்கள்.
காதலிக்கு அந்த எய்ம் உள்ள பெண்ணாக இருந்தால் அதற்கும் தயாராக இருக்கிறாள் அப்படின்னு ஒரு ஆண் தெரிந்து கொள்ள முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் காதலை, செக்ஸை மனைவியாக இருந்தால் உடல் ஒரு ஆசை வெளிப்படுத்திங்கன்னா உடனே டக்குன்னு பூர்த்தி ஆகும். அதே போல் சில பெண்கள் பார்த்தீங்கன்னா கூந்தலை அடிக்கடி அப்படியே தடவி கொடுத்து கொண்டு, சில பேர் கூந்தலை இந்த ஒன் சைடாக போடுவாங்க, அப்புறம் இப்படியும் பாங்க, இந்த பக்கம் விழுகும், இந்த பக்கம் விழுகும். அந்த ஸ்டைலாக அது விழுகக்கூடிய சமயத்தில் அவர்களுடைய அந்த கண் பார்வை, உதடு ஆணை வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு கூர்ந்து கவனிக்கும். சிரிக்கக்கூடிய அளவுக்கு பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த உதடு நளினமாக தெரியும். அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த பெண்ணும் காதலுக்கும், செக்ஸுக்கும், மற்றபடி உடல் உறவுக்கும் தயாராக இருக்கிறாள் அப்படின்னு ஒரு ஆண் தெரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் பாடி லாங்குவேஜ். இதை தெரிந்து கொள்ளாமல் ஆண் ஒரு பெண்ணை அணுகக்கூடிய சமயத்தில் வேறு விதமான எதிர்வினை மாற்றங்கள் ஏற்படும். இதை புரிஞ்சுக்கிற சமயத்தில் கட்டாயமாக வாடினா வந்துடுவா, அவனை வரட்டுமான்னு கேட்பான், முடிஞ்சு போச்சு. அதே போல் சில பெண்களை பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதி அடிக்கடி காண்பிப்பாங்க. கூந்தலை போடுவாங்க, கூந்தலை ஒதுக்கி விட்டு கழுத்து பகுதி அதிகமாக தெரியக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அவர்கள் செக்ஸுக்கு தயாராக இருக்கிறார்கள். மனைவியாக இருந்தால் உடல் உறவுக்கு, வேறு பெண்ணாக இருந்தால் காதலுக்கு. அந்த நேரத்தில் ஐ லவ் யூ சொன்னீங்கன்னா இஸ் ஓகே. எந்த ஒரு பரிசீலனமே கிடையாது, டக்குன்னு அந்த விஷயம் வந்துடும். அதே மாதிரி சில பெண்களை பார்த்தீங்கன்னா மணிக்கட்டு பகுதி தெரியக்கூடிய அளவுக்கு அப்படி அடிக்கடி காமிப்பாங்க. மணிக்கட்டு பகுதி இப்படியும்பாங்க, அப்புறம் இப்படியும்பாங்க, அப்புறம் தேவையில்லாமல் இப்படியும்பாங்க. இந்த மாதிரிலாம் மணிக்கட்டு தெரியக்கூடிய அளவுக்கு சும்மா எடுத்த உடனே ஒரு பெண்ணோட நம்ம அது கணித்து விட முடியாது. ஒரு ஆணோடு, ஒரு காதலிக்கக்கூடிய ஒரு ஆண் இவள் உடல் உறவுக்கு தயாராக இருப்பாளா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கணவன், மற்றபடி இந்த பெண்ணோடு நாம் செக்ஸ் உறவு வைத்துக் கொள்ளலாமா அப்படின்னு எண்ணக்கூடிய அந்த ஆண் அந்த பெண்ணோடு பேசக்கூடிய சமயத்தில் அடிக்கடி அவள் மணிக்கட்டை காட்டுவாள். மணிக்கட்டை சம்பந்தம் இல்லாமல் மணிக்கட்டை காட்டுவாள், மணிக்கட்டை தேய்ப்பாள். அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண்கள் காதலுக்கும் செக்ஸுக்கும் உடல் உறவுக்கும் தயாராக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். கட்டாயமாக ஐ லவ் யூ சொன்னீங்கன்னா அவளும் ஐ லவ் யூ தான். மனைவியாக இருந்தால் நம்ம ரெடியா, வாங்க, ரெடி, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் உடல் உறவு. மற்றபடி வேறு விதமான பெண்கள் அப்படின்னா இப்போதான் நடக்குது, லவ் இன் டுகெதர், லிவ் இன் டுகெதர், என்னென்னமோ நடக்குது. அதன் அடிப்படையில் ஒன் மேன் ஷோ முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி பல விதமான ஒரு நடக்கக்கூடிய சமயத்தில் அந்த சிக்னல்ஸ், பாடி லாங்குவேஜ் அது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் சில பெண்களை பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு அடிக்கடி உட்காருவாங்க. நிறைய பெண்கள் உட்கார மாட்டாங்க. இந்த வீடியோ மூலம் நான் சொல்லிக்கொள்வது பல பெண்களுக்கு, கால் மேலே கால் போட்டு உட்காராதீங்க. அது பெண்குறியை அடிவாங்க செய்யும். அதனுடைய ஒரு ஹோல் ரொம்ப நொறுக்கு எலும்புகளால் ஆனது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமாம், உருண்டையாக இருக்கக்கூடிய சப்பையாக போயிடும். அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, அங்கே ஒடிந்து போகக்கூடிய ஒரு சூழல். அதன் அடிப்படையில் அங்கே அந்த கழுத்து பகுதியில் ஏதோ ஒரு புற்றுநோய் மற்ற சோன்ஸோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கால் மேலே கால் போட்டு பெண் உட்காரக்கூடாது. அந்த அடிக்கடி உட்காரக்கூடிய அந்த பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படாது, நல்லா புரிஞ்சுக்கணும். கருப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரும். ரிலாக்ஸாக உட்காரணும். ஆனால் உடல் உறவுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு பெண்கள், செக்ஸுக்கு தயாராக இருக்கக்கூடிய சில பெண்கள், காதலுக்கு தயாராக இருக்கக்கூடிய, ஐ லவ் யூ சொல்லக்கூடிய தயாராக இருக்கக்கூடிய சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கால் மேலே கால் போட்டிருப்பாங்க. காதலோடு காமமும் கலந்த ஒரு விளையாட்டாக அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக நாம் நளினமாக, மெல்லினமாக, மற்றபடி நெருக்கமாக உட்காரக்கூடிய சமயத்தில் அவர்களும் அதை ஏற்றுக்கொள்வார்கள். கூர்ந்து கவனிப்பாங்க. முக்கியமாக கண்ணு, உதடு, மார்பு, மற்றபடி மணிக்கட்டு பகுதி, கழுத்து பகுதி ரொம்ப நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஏதோ ஒரு பாடி லாங்குவேஜ் சிக்னல் தெரியும்.
அதை வச்சாலே போதும், கரெக்டாக அந்த பச்சி வந்து கரெக்டாக படிஞ்சிடும். அதன் அடிப்படையில் அதே மாதிரி சில பெண்களை பார்த்தீங்கன்னா உடல் பகுதியை வந்து நேராக ஒரு ஆண் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த கூச்ச சுபாவம் இல்லாமல் நேராக நின்று பேசுவாங்க. மார்பகம் வந்து குத்திட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு கூட சில பெண்கள் ஓப்பனாக பேசுவாங்க. சில பெண்கள் அப்படி இல்லை, மறைப்பார்கள். மறைக்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அவர்கள் பக்கத்தில் வரமாட்டார்கள். உறவுக்கோ செக்ஸுக்கோ காதலுக்கோ தயாராக இல்லை என்று நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் சில பெண்கள் அப்படி இல்லை. சொன்னதை போன்ற அடிக்கடி முன்ன சில விஷயம் சொல்லியிருப்பேன். சேலையை ஒதுக்குவாங்க, மற்றபடி வந்து வேண்டுமென்று துப்பட்டாவை மூடி மூடி திறப்பார்கள். அந்த மாதிரி சில பெண்கள். மற்றபடி வந்து என்னுடைய மார்பகத்தை பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப நிமிர்ந்து நின்று பேசுவார்கள். இன்னைக்கு தான் வந்து டிஷர்ட் கலாச்சாரம் அதிகமாக போச்சு. டிஷர்ட் கலாச்சாரம், ஆஃப் ட்ரௌசர் கலாச்சாரம். ட்ரௌசர் பல பெண்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா, வீதியில் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு ட்ரௌசர் முடிஞ்சு போச்சு. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எல்லாருமே வந்து ஒரு செக்ஸ் பேபிகளாக மாறிவிட்டார்களோ அப்படின்னு சந்தேகம் வரும். முதல்ல சுடிதார் போட்டுக்கிட்டு போனாங்க, அதுக்கு முன்னால் சேலை. இன்னைக்கு வந்து எல்லாமே டிஷர்ட் கலாச்சாரம். அன்னைக்கு பார்த்தேன் ஒரு 60 வயசு, ஒரு 30-40 வயசு கூட இருக்கும் ஒரு பெண், சாதாரணமாக டிஷர்ட் போட்டு மேலே வந்து துப்பட்டா போடுவதில்லை. அப்படிங்கிறப்ப என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ணவே முடியாது. அது அவர்கள் விருப்பம் என்பதை எல்லாம் விட அவர்களுக்கு பாதுகாப்பு அது தேவையில்லை அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் தாராளமாக அது தவறான ஒரு போக்குக்கு வழிவகுக்கும். அது பல பெண்கள் இன்னைக்கு உணர்வதில்லை. அதே மாதிரி சின்ன பெண்கள் ஒரு 10 சின்ன சிறு வயது பெண், ஒரு 15 ஒரு 18 வயசு அந்த பெண்களுக்கு கூட இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க தெரியுமா? சும்மா டிஷர்ட்டை போட்டு ஆஃப் ட்ரௌசரை போடுறாங்க. சில பெண்கள் மட்டும் ஃபுல் ட்ராயர் போடுறாங்க, பேண்ட் போடுறாங்க, அவ்வளோதான். ஆனால் பல பெண்கள் டிஷர்ட். ஆமாம், டிஷர்ட் கலாச்சாரம் அப்படிங்கிறது இன்றைக்கி அதிகமாக போச்சு. மேலே துப்பட்டாலாம் போடுறது கிடையாது. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? பல தவறுகளுக்கு அது வழிவகுக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேப்பரை தொடர்ந்து எல்லாமே சிறுமிகள் பலாத்காரம், ஆமாம் குழந்தைகள் பலாத்காரம், மற்றபடி எல்லாம் பார்த்தா 10, 15, 18, 16 இந்த மாதிரி பெண்கள் தான், சின்ன குழந்தைகள் தான் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமைகள், கற்பழிப்புன்னு போயிட்டுருக்கு. காரணம் என்ன? அடிப்படை வந்து உடை. அதில் மெயின் வந்து டிஷர்ட் கலாச்சாரம். அந்த டிஷர்ட் கலாச்சாரத்தை ஒழித்து விட்டா அப்படின்னா அந்த பார்வைக்கு பலவிதமான தவறான அந்த எடுப்பான அந்த மார்பகம் மற்ற சோன்ஸோ ஒரு ஆணுக்கு தெரியாது. அது பல பெண்களுக்கு தெரிவதில்லை. தெரிந்தாலும் முக்கியம். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உடை. ஆமாம், அதுவும் உடை கலாச்சாரம் அப்படிங்கிறதெல்லாம் விட ஏங்க ஆடையில் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃப்ரீயாக இருக்கிறீங்க, அதை பற்றி ஒன்றும் கிடையாது. தவறான ஒரு நோக்கத்தை விதைத்து விடாமல் இருக்க வேண்டும். அப்படி டிஷர்ட் போட்டிங்கன்னா ரைட் வரும், மேலே ஒரு துப்பட்டா போட்டுங்க. அது போட மாட்டாங்க. டிஷர்ட் போட்ட பல பெண்களை பார்த்தீங்கன்னா துப்பட்டாவே இருக்காது. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? பலவிதமான தவறான எண்ணங்கள். எல்லா எண்களும் ஆண்களும் சரியாக இருந்து விட முடியாது. சரியாக இருக்கக்கூடிய ஆண்களையும் இப்படிப்பட்ட டிஷர்ட் கலாச்சாரம், ஒரு பெண்ணுடைய டிஷர்ட் கலாச்சாரம் மாற்றி விடுகிறது. அதை பல பெண்கள் உணர்வதில்லை. ஆமாம், அதன் அடிப்படையில் வந்து அந்த மாதிரி போட்டு போகக்கூடிய ஒரு பல பெண்கள். மற்றபடி அவ்வப்போது மார்பகத்தை முன்னே சென்று பின்னே செல்லக்கூடிய பல பெண்கள் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அவர்கள் செக்ஸுக்கு, காதலுக்கு, உடல் உறவுக்கு தயாராக இருக்கக்கூடிய, எடுத்த உடனே அது கைவல்யம் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பார்த்துக்கு உட்கார அப்படிங்கிற நம்ம கண்கூட ஒரு ஆண் பார்த்துக்கொள்ள. இதெல்லாம் பாடி லாங்குவேஜ். ஆமாம், இது மாதிரி வந்து பலவிதமான உடல் மொழிகளை தெரிந்து கொள்ளக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக ஒரு ஆண் ஒரு பெண்ணை செக்ஸுக்கு அழைக்க முடியும். மனைவியாக இருந்தால் உடல் உறவுக்கு அழைக்க முடியும். ஆமாம், மற்றபடி சிறு வயது மற்ற சோன்ஸோ இருக்கக்கூடிய சமயத்தில் ஐ லவ்வை சொல்லி காதலிக்கு அழைக்க முடியும். அவ்வளோ. இதை பார்க்கக்கூடிய சமயத்தில் எதிர்மறை எண்ணங்கள், இதன் அடிப்படையில் பாடி லாங்குவேஜ் வேறு விதமாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவள் ஒத்து வர மாட்டாள். வேற ஒருத்தர் பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.